அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, புனிதம் எண்ணில் மலரட்டும். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அத்திமரம் ஒன்றை சபிக்கிறார். அதை எடுத்து எருசலேம் ஆலயத்தில் வன்முறையுடன் செயல்படுகிறார். இஸ்ராயேல் மக்களை குறிக்கும் அத்திமரம் பழைய ஏற்பாட்டில் உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல திராட்சை கொடியும் இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு உருவகமே. அத்திமரத்தை சபித்த செயல் பழைய ஏற்பாட்டு பாடங்களின் ஒரு நிறைவே என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. மேலும் சபித்தல் என்பதும் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்காக கடைபிடித்த செயலே. அத்திமர நிகழ்ச்சியில் ஒரு சில முரண்பாடுகள் உள்ளன. முதலாவது, இயேசுக்கு ஏற்பட்ட பசி. பெத்தானியாவில் அவர் தங்கியது மார்த்தா மரியா என்கிற இயேசு நெருங்கிய நண்பர்களின் இல்லமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அவர் பெத்தானியாவை விட்டு திரும்பியதும் அவருக்கு பசி ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இது முதல் முரண்பாடு. ஆகவே இது ஒரு அடையாள பசி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அத்திப்பழ காலம் அல்லாத ஒரு பருவத்தில் இயேசு அத்திப்பழங்களை தேடுவது இரண்டாவது முரண்பாடு. இதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலும்? அவர் தேடிய அத்திமரத்தின் ஒரு தனிப்பட்ட தன்மையை நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். அது கனிகளை கொண்டிராதவை, அடர்ந்த ஒரு மரம். அது ஒரு உயர்ந்த ரக மரம். ஆகவே தான் இலைகளுடன் காணப்பட்டதை குறிப்பிட்டு சொல்கிறார் மார்க்கு. இத்தகைய உயர் இரக மரங்கள் எல்லா காலங்களிலும் கனிகளை தருபவை. ஏன் நம் நாட்டிலும் சில மாமரங்கள் அப்படிப்பட்டவை தானே. ஆகவே தொலைவிலேயே கண்களில் படும் அளவிற்கு இந்த குறிப்பிட்ட அத்திமரம் இலைகளை கொண்டிருந்ததால் இது கனிகளும் இருக்கும் என்று இயேசு எதிர்பார்த்ததில் எந்த முரண்பாடும் இல்லை. இனி இயேசு இந்த அத்திமரத்தை சவிப்பதற்கு பொருள் என்ன? இங்கு அத்திமரம் இயேசு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத இனத்தை குறிக்கிறது. அவர்கள் உயர் இனம், கடவுளின் தனிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள். எக்காலமும் தங்கள் வாழ்வில் நீதி, அன்பு, இறை உணர்வு போன்ற பண்புகளை கொண்டு செயல்பட வேண்டியவர்கள். ஆனால் இத்தகைய நற்செயல்களை அவர்கள் ஆற்றவில்லை. இயேசு சபித்த கனிகள் தராத அத்திமரம் இயேசு காலத்து யூத மக்களே என்று நாம் அறிகிறோம். அவர்கள் வாழ்வில் கடவுள் விரும்பிய நீதி பொய்த்து விட்டது. எத்தகைய நீதி என்பதை மார்க்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். என் இல்லம் மக்கள் நங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டல் வீடு என அழைக்கப்படும் என்கிற இறைவாக்கிய எசாயாவின் அறைகூவலும், ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்கிற இறைவாக்கின எரேமியாவின் குற்றச்சாட்டும் இங்கே கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே இயேசுவின் வன்முறைக்கு நற்செய்தியாளர் மார்க்கு தர விரும்பும் காரணம் ஆலயத்தில் நிகழ்ந்த அநீதியான செயல்பாடுகளே. அதாவது பிற இனத்தவரும் அல்லது யூதர்கள் அசுத்தம் என கருதப்பட்ட அன்னகர் போன்றவர்களும் யூத சட்டங்களை பின்பற்றி எருசலேம் ஆலயத்தில் வழிபட விரும்பினால் அவர்கள் அனுமதிக்கப்படலாம் என்கிற மரபு இருந்ததாக எசாயா சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகையோராகவே ஆலயத்தில் ஒரு முற்றம் இருந்ததாகவும் சில அறிஞர்கள் கருதுகின்றனர். இதை முன்னிட்டுதான் ஆலயம் மக்கள் நங்கள் அனைத்திற்கு உரிய இறைவேண்டல் வீடு என்கிறதை எசாயா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் காலப்போக்கில் இந்த பிற இனத்தார் முற்றம் யூத குருக்களால் அபகரிக்கப்பட்டு அது விற்பனை கூடமாகவே மாற்றப்பட்டு விட்டது. இதுவே யூத மக்களின் அநீத செயல். ஆலயம் கல்வர் குகையாக மாறிவிட்டது என்கிற எரேமியாவின் குற்றச்சாட்டு எளியோரின் உரிமைகளை பறித்து அவர்களுக்கு உரிய முற்றத்தை அபகரித்து பயன்படுத்தி கொண்ட அடாத செயல் பற்றிய ஒரு விமர்சனம். ஆக எசாயா, எரேமியா ஆகிய இறைவாக்கினரை தொடர்ந்து இயேசு மக்களை, குறிப்பாக ஆலயத்தை நிர்வகித்த குருக்களை கண்டிக்கிறார்.
அவர் வன்செயல் நீதிக்கு ஒரு சாட்சியம். அன்றைய ஒதுக்கப்பட்ட மக்கள் சார்பாக இயேசு மேற்கொண்ட ஒரு வன்முறை இது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சில இந்து மத ஆலயங்களுக்குள் செல்ல வேண்டுமானால் ஆண்கள் மேலாடை கலட்டிவிட்டு தான் செல்ல வேண்டும். காரணம், ஆலயத்தின் புனிதத்தன்மை பாதுகாப்பதற்காக என்று கூறுகின்றார்கள். ஆனால் தமிழரின் மரபு என்னவென்றால், கடவுளை காண செல்லும் போது பிறந்த மேனியாக செல்ல வேண்டும் என்பதே. முஸ்லிம் மத ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் காலம் மற்றும் தலையினை கழுவிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆலயத்தின் புனிதத்தை பேணி காப்பதற்காக. ஆனால் தமிழ் மரபு கூறுகின்றது, கடவுளை காண செல்லும் முன் உடல் தூய்மை அவசியம். கிறிஸ்தவ மத ஆலயத்திற்குள் செல்லும் போது காலணிகளை கலற்றிவிட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆலயத்தின் புனிதத்தை காப்பதற்காக. காரணம், கடவுள் மோசேயை அழைக்கும் போது உன் காலடியை விட்டுவிட்டு வா என்ற பின்னணி. இந்த அனைத்து புனிதத்துவம் வெளியில் இருப்பதை தான் நாம் பார்க்கின்றோம். மனிதன் பார்க்கும் புனிதம் வெளித்தோட்டத்தில் அடங்கியிருப்பதை உணர முடிகிறது. இன்றைய நாளில் இயேசு பார்க்கும் புனிதம் மனிதனுக்குள்ளே இருப்பதாக உணர முடிகிறது. ஏனென்றால் எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஓர் அநீத செயலை இயேசு ஆவேசமாக கண்டிக்கிறார். ஆலயத்தின் ஒரு பகுதி ஒரு விற்பனை கூடமாக்கப்பட்டிருந்தது. அதாவது பிற இனத்தவருடைய வழிபாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு ஆலய முற்றம் அவர்களுடைய பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட்டு விற்பனை கூடமான அவலத்தை தான் இயேசு கண்டிக்கிறார். எதற்காகவென்றால், ஒரு சில மக்கள் ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்று சட்டம் விதித்திருந்தார்கள். ஆனால் அதே ஆலயத்தை மாற்று வழியில் பயன்படுத்துகின்றார்கள். இயேசு பிற இனத்தவர் சார்பாக நீதி கேட்கவே இவ்வாறு செய்தார். புனிதம் மனிதனுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது என்பதனை மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். இந்த எதிர்ப்பை யூத அதிகாரிகள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் வாய்ச்சொல் மோதலில் ஈடுபடவில்லை. ஏனென்றால் மக்கள் நம்பிக்கையை இயேசு முழுமையாக பெற்றுவிட்டார் என்று அறிந்திருந்தார். எனவே செயலில் இறங்கினார். நாம் மற்றவர்களிடம் பார்க்கும் புனிதம் எதில் இருக்கிறது? வாழ்விலா அல்லது வாழ்வாதாரத்திலா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா? நான் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்கின்றேனா? என்னிடம் இயல்பாக ஜெபிக்கின்ற பழக்கம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வாழ்க்கையை வாழவும் எங்களுடைய இயல்பாக ஜெபிக்கின்ற பழக்கமும் இருக்கவும் வரம் தாரும். ஆமேன்.